வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம நல்லா சுவையான நாட்டுக்கோழி கிரேவி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது சாதம், சப்பாத்தி, பரோட்டா, புலாவ் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா வறுத்து அரைச்சிட்டு தான் பண்ண போகிறோம். டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க வந்து சுவையான நாட்டுக்கோழி கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு மிக்சிங் பவுலில் மேரினேட் பண்ணுறதுக்காக 3/4 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம லேசான புளிப்புள்ள தயிர் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். ரொம்ப புளிப்புள்ள தயிர் எடுத்துக்காதீங்க. லேசான புளிப்புள்ள தயிர் இல்லை ஃப்ரெஷ் தயிர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், இந்த சிக்கனுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம தயிர் போட்டு மேரினேட் பண்ணி வைக்கும்போது அந்த நாட்டுக்கோழி நல்லா சாஃப்டாகி வரும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 30லேருந்து 45 நிமிஷத்துக்கு இப்போ நல்லா ஊற விட்டுடலாம். நல்லா ஊறி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருந்து ஒரு 3/4 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மசாலா வறுத்து அரைக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துட்டு இந்த மசாலாவை எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ மசாலா பார்த்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. 3 துண்டு இஞ்சி தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே சின்ன பல் அளவுக்கு ஒரு 15 பல் இருக்கும் பூண்டு தோல் உரிச்சிட்டு வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 10-12 சின்ன வெங்காயம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இது எல்லாத்தோட பச்சைத்தன்மை போகிற வரைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம வதக்கிட்டு செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நமக்கு கிரேவி திக்காகவும் கிடைக்கும். இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கலர் மாறிட்டு எல்லாமே கொஞ்சம் வதங்கி வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் இதில் காரத்துக்கு 5 வரமிளகா சேர்த்துக்கிறேன். நம்ம மிளகும் சேர்ப்போம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துட்டு அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கிறேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். நம்ம 5 வரமிளகா சேர்த்துருக்கோம். மிளகோட காரம் அதிகமாக இருந்தால் நாட்டுக்கோழிக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாம் அந்த எண்ணெயில் நல்லா பச்சைத்தன்மையெல்லாம் போயிட்டு வறுபட்டு வரணும், கரிஞ்சிடக்கூடாது. அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாம் வறுபட்டுடுச்சு. இது கூடவே இன்னும் ஒரு 2-3 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு செய்யும்போது நல்ல வாசனையாக தான் கருவேப்பிலை மணத்தோடு இந்த சிக்கன் சாப்பிட்றதுக்கு. ஒரு 3 கொத்து இருந்துச்சுன்னா 4 கொத்து இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் சேர்ந்து வறுபட்டுடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் அதே கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் சோம்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயில் பொரிய விட்டுக்கலாம். இப்போ சோம்பு பொரிஞ்சிடுச்சு. அதுலேயே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் பொரிஞ்ச பின்னாடி நான் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். நீங்கள் வெங்காயம் சேர்க்கும்போது உங்கள் கிரேவி தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம சின்ன வெங்காயமும் வதக்கி அரைச்சிருக்கிறோம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கலர் மாறிட்டு வதங்கி வரணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லாவே கலர் மாறிட்டு வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ அது கூடவே நம்ம ஏற்கனவே சிக்கனுக்கு சேர்த்தாச்சு. இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டோம்னா சீக்கிரமாகவே உப்பு சேர்த்துட்டு வதக்கும்போது தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வந்துடும். இப்போ தான் தக்காளியை நல்லா நம்ம குழைவாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற அதை நாட்டுக்கோழி இதில் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் நல்லா 2 நிமிஷத்துக்கு ஒன்றா கலந்து விட்டுட்டேன். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பின்னாடி இதில் நான் ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம்.
அந்த மசாலாவை சேர்த்துட்டு மசாலாவோட ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா அந்த மசாலாவோட வாசனையெல்லாம் இந்த சிக்கனில் நல்லா ஏறி வரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா சில சமயத்தில் நம்ம மசாலாயெல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கிறதால அடி பிடிச்சிடும். இப்போ இது நல்லா கொஞ்சம் 5 நிமிஷத்துக்கு வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தா சிக்கன் நல்லா கொஞ்சம் 5 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோட வதங்கி வந்துடுச்சு. மிக்ஸி கப்பில் பார்த்திங்கன்னா நிறைய மசாலா இருக்கிறதால அதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அலசிட்டு சேர்த்துருக்கேன். அது கூடவே நான் இன்னும் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம நாட்டுக்கோழி வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நடுவில் சேர்த்தோன்னா நமக்கு கறி மறுத்து போன மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டே சேர்க்கும்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 மணி நேரம் கிட்ட ஆகும் நமக்கு நாட்டுக்கோழி வேகிறதுக்கு. இந்த மாதிரி நான் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுக்கோங்க. அப்பப்போ இடையில எடுத்து கலந்து விடுங்க. சில சமயத்தில் அடி பிடிச்சிடும். இப்போ தான் சிக்கன் வெந்து வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 சில்லு அளவுக்கு தேங்காவை பல்லாக போட்டு வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 7-8 முந்திரி. இந்த முந்திரி ஆப்ஷனல் தான், வேணும்னா கூட விட்டுடலாம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் தேங்காவை பார்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம வேக வச்சுருந்த சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கிட்ட நல்லாவே வெந்து வந்துருக்குது. ஒரு பாதி அளவுக்கு தான் நல்லா வெந்திருக்கும் நமக்கு சிக்கன். இந்த மாதிரி வெந்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை இப்போவே சேர்த்துட்டோம்னாக்கா அந்த தேங்காய் வாசனையோட சோம்பு வாசனையெல்லாம் ஏறிட்டு சிக்கன் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. சில பேர் நினைப்பீங்க தேங்காய் முன்னாடியே சேர்க்கலாமா, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை, சேர்க்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் நம்ம மூடி போட்டு கொதிக்க விட்டுட்டு உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் தேவையோ நீங்கள் அப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா கறி ஒரு அரை மணி நேரமாக வெந்துருக்குது. 3/4 மணி நேரத்துக்குள்ளே நல்லாவே கறி வெந்துடும். இப்போ மறுபடியும் நான் மூடி போட்டுட்டு இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு வேக விட்டுக்கிறேன். இப்போ நான் அடுப்பை தேங்காய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்து ஒரு 1/4 மணி நேரம் சிக்கனை வேக விட்டுருந்தேன். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு ஓரளவுக்கு கிரேவி திக்காகி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். கடைசியாக இதில் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான மல்லி இலையை சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். நமக்கு நல்லா அருமையான நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்ததுன்னு நம்ம சாதத்தோடையும் போட்டு சாப்பிட்லாம். சப்பாத்தி பரோட்டாவோடு வச்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.